கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே அளவு புத்திசாலித்தனம், ஒரே மாதிரி படிப்பு இருக்கிற 2 பேரும் உங்க கண் முன்னாடி இருக்காங்க. ம் சரி. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதுல ஒருத்தர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் லீட் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பார். ஆமா, இன்னொருத்தல் எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே தேங்கி போயிருப்பார். அதேதான். இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன நடந்திருக்கும்? எதனால இந்த இமாலய வித்தியாசம்? நிஜமாவே இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம டேவிட் ஷ்வார்ட்ஸ் எழுதின த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புத்தகத்தோட குறிப்புகளை ஆழமா அலசப் போறோம். இந்த தேடல்ல நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை வெளிப்படுது. அதாவது அந்த வித்தியாசம் அதிர்ஷ்டமோ இல்ல பிறவித் திறமையோ கிடையாது, ரைட்? கண்டிப்பா கிடையாது. அது அவங்க மனசுல இருக்கிற நம்பிக்கையின் அளவு மட்டும்தான். உங்க இலக்குகள், திறமைகள், இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தை அடியோட மாத்துறதுக்கு இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் ஒரு திறவுகோலா இருக்கும். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, மக்கள் பொதுவாவே தங்களுக்கு தாங்களே கண்ணுக்கு தெரியாத சில சுவர்களை எப்படி எழுப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜி. ஓ, கண்ணுக்கு தெரியாத சுவர்களா? ஆமா. நாம எவ்வளவு தூரம் போக முடியும், நம்மளோட உண்மையான சாத்தியக்கூறுகள் என்னன்னு செக் பண்ணி பார்க்காமலே இதுக்கு மேல எனக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னு நம்புற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே தங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுருக்கிக்கிறாங்க. தங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதை விட ரொம்ப குறைவான விஷயங்களோட சமரசம் செஞ்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த கண்ணுக்கு தெரியாத சுவரை தாண்டி அவங்க யோசிக்கிறதே இல்ல. அந்த சுவர்னு சொன்னீங்க இல்லையா, அத நாம ஏன் நமக்கே தெரியாம கட்டுறோம், நாம ஏன் பெரிய விஷயங்களை சாதிக்க தயங்குறோம்னு யோசிச்சா இதுக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு தோணுது. ஆனா அந்த பயத்தை நம்ம வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆமா ஆமா. அதுக்கு பதிலா நான் ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு யதார்த்தவாத போர்வையில அந்த பயத்தை மூடி மறைக்கிறோம். இதான் சோர்ஸ் மெட்டீரியல்ல சாக்குப்போக்கு வியாதி, அதாவது எக்ஸ்கியூசைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆமா. இந்த எக்ஸ்கியூசைட்டிஸ் அப்படிங்கிறது மனுஷங்க மனசுல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு அசௌகரியம் வரும், ஒரு தோல்வி பயம் வரும். அந்த பயத்துல இருந்து தப்பிக்க மூளை பண்ற வேலை இது. அதேதான். நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம மூளை ரொம்ப புத்திசாலித்தனமா உருவாக்குற அரண்கள் தான் இந்த சாக்குப்போக்குகள். இது முக்கியமா 4 வடிவங்கள்ல வெளிப்படுது. முதல் விஷயம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட சாக்குப்போக்கு. ஓ, எனக்கு எப்பவும் டயர்டா இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொல்றது. ஆமா, எனக்கு பெரிய இலக்குகள்லாம் இருக்கு, ஆனா அது செய்யற அளவுக்கு என் உடம்புல எனர்ஜி இல்ல அப்படின்னு சொல்றது. 2வது வயச காரணம் காட்டுறது. இதுல நான் நிறையவே மாட்டிருக்கேன். அப்படியா? என்ன விஷயம் அது? பல வருஷமா ஒரு புது மொழியை கத்துக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா ஒவ்வொரு முறையும் இப்ப போய் எதுக்கு புதுசா ஒரு லாங்குவேஜ், அதுக்கேத்த வயசு இல்லைன்னு எனக்கே நான் ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு அதை தள்ளி போட்டுட்டே இருக்கேன். பாத்தீங்களா, இதுதான் நம்ம மூளையோட தந்திரம். அது ரொம்ப லாஜிக்கா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அது நம்மள முடச்சி போடுற ஒரு சாக்கு. 3வதா வரக்கூடியது அறிவு சம்பந்தப்பட்ட சாக்கு போக்கு. நான் அவ்வளோ புத்திசாலி கிடையாது, என்கிட்ட பெரிய டிகிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளோ அறிவு இருக்கு அப்படிங்கறத விட இருக்கிற அறிவை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதான் வெற்றியை தீர்மானிக்குது. வாவ், அது ரொம்ப உண்மையான வார்த்தை. 4வது என்ன? 4வது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட சாக்கு போக்கு. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல, என் நேரம் அப்படி அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் கடினமா உழைச்சு வர்றத நாம பாக்குறதில்ல, அவரை லக்கின்னு முத்திரை குத்திடுறோம். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற பேட்டரி சேவர் மோடு தான் ஞாபகத்துக்கு வருது. பேட்டரி சேவர் மோடா? அது நல்ல உதாரணமா இருக்கே. எப்படி சொல்றீங்க? இப்போ போன்ல சார்ஜ் குறையும் போது அது தானாகவே பிரைட்னஸை குறைச்சுக்கும், பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திடும் இல்லையா? நாமளும் அப்படிதான் செயல்படுறோம். ஓ, நம்ம முழு திறனையும் வெளிப்படுத்தாம முடக்கி வச்சுக்கிறோம். ஆமா, எங்க நாம தோத்து போய் நமக்கு வலி வந்துருமோன்னு பயந்து நம்மள நாமே ஒரு பேட்டரி சேவர் மோட்ல போட்டு பாதுகாப்பா வச்சுக்கிறதா நினைச்சுக்கிறோம். சூப்பர் அனாலஜி. ஆனா இந்த பேட்டரி சேவர் மோட்ல இருந்துகிட்டே போனை யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸ்கிரீன் எப்பவும் டல்லா இருக்கும், முழு ஃபீச்சர்ஸையும் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையும் அப்படிதான். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நாம இருக்கிற நிலைமைய புரிஞ்சுகிட்டு பிராக்டிக்கலா இருக்கிறது, அதாவது யதார்த்தமா இருக்கிறது அப்படிங்கிறது தோல்விகளை தவிர்க்க உதவும் ஒரு நல்ல விஷயம் தானே? நீங்க கேக்குறது நியாயமானதுதான். எல்லாரும் எடுத்த உடனே மேகத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப ஆபத்தான ஒரு மாயையா மாறிடாதா? நம்ம வளங்கள் என்னன்னு தெரியாம குருட்டாம்போக்குல இறங்குறது முட்டாள்தனம் தானே? கண்டிப்பா குருட்டாம்போக்குல இறங்கணும்னு சொல்ல வரல. ஆனா இந்த குறிப்புகள்ல யதார்த்தம் அப்படின்னு அவங்க எதை எதிர்க்கிறாங்கன்னா, நம்ம சிந்தனையை நாமே சுருக்கி கொள்ள பயன்படுத்தும் அந்த தந்திரமான வழிமுறையத்தான். ஓ, நம்மள நாமளே குறைச்சி எடை போடுறது.
ஆமா, வெற்றிகரமான மனிதர்களுக்கு பயம் வராதா என்ன? அவங்களுக்கும் கண்டிப்பா பயம் வரும். ஆனா அவங்க அந்த பயம் முழுசா விலகும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பயத்தோடயே சேர்ந்து முன்னாடி ஒரு அடி எடுத்து வைப்பாங்க. பயத்தோடயே பயணிக்கிறது. அப்போ பயம்தான் இந்த சாக்குப்போக்குகள் எல்லாம் உருவாக்குதுன்னா, அந்த பயத்தை எப்படி ஒழிக்கிறது? அதுக்கு நாம படிச்ச குறிப்புகள்ல ஒரு தெளிவான பதில் இருக்கு. பயத்துக்கான ஒரே மருந்து நாம செயல்பாட்டில் இறங்குவதுதான். ஆக்ஷன் எடுக்கணும். ஆமா, தன்னம்பிக்கைங்கிறது பிறக்கும்போதே வரக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முழுசா தயார் நிலையில இருக்கேன்னு எனக்கு தோணும்போது தான் நான் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப தப்பு இல்லையா? அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மூளைக்கு நெகட்டிவான விஷயங்களை கற்பனை பண்ண நிறைய நேரம் கிடைச்சிடும். எக்ஸாக்ட்லி. மூளையோட நரம்பியல் அமைப்பு படி பார்த்தா முதல்ல செயல்பாடு வரணும், அதுக்கப்புறம் தான் தன்னம்பிக்கை வரும். நீங்க பயப்படுற ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்க மூளையில இருக்கிற அச்சுறுத்தல் மையம் அலர்ட் ஆகும். ஆனா நாம அதை செய்து முடிக்கும்போது, ஓ இது ஒண்ணும் அவ்வளவு ஆபத்தான விஷயம் இல்ல போல அப்படின்னு மூளை தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கும். ஆமா, இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமா கிடைக்கிற வெற்றிகள் தான் தன்னம்பிக்கையை உருவாக்குது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. அப்போ தன்னம்பிக்கைய ஒரு தசைப்பயிற்சியோட ஒப்பிடலாம். ஜில்லுக்கு போய் வெயிட் தூக்கும்போது ஆரம்பத்துல வலிக்கும். கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அந்த அசௌகரியத்தை எதிர்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த தசை வலிமையா மாறும். தன்னம்பிக்கையும் அதே போலதான். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம நோட் பண்ணணும். என்ன விஷயம் அது? நம்ம மூளை எப்பவுமே நான் தோற்று போனால் என்ன நடக்கும் அப்படின்னு நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை அப்படியே திருப்பி போட்டு நான் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம மூளையோட சிந்தனைய மாற்றுவது ரொம்ப முக்கியம். அருமையான பாயிண்ட். பயத்தை செயல்பாட்டின் மூலம் முறியடிச்ச பிறகு அந்த செயல்பாட்டை எந்த திசையில நாம செலுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சரியான இலக்குகளும் நேர்மறையான மனநிலையும் தேவைப்படுது. மனநிலை, அதாவது ஆட்டிடியூட். ஆமா, இந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரு காந்தம் மாதிரி. அது உங்களை நோக்கி வாய்ப்புகளை ஈர்க்கும் அல்லது தள்ளிவிடும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். அதை ஒரு முட்டுச்சந்தா பார்க்காம வேறொரு வழியில பயணிக்கக்கூடிய ஒரு மாற்றுப்பாதையா பார்க்க பழகணும். தடைகளை தாண்டி யோசிக்கிறது. ஆமா, இதுக்கு ஒரு ஆலோசனையை தர்றாங்க. நீங்க பயன்படுத்துற வார்த்தைகளை மாத்துங்க அப்படிங்கிறாங்க. நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நான் செய்வேன் அப்படின்னு உறுதியா சொல்லுங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை எப்படி சாத்தியமாக்கலாம் அப்படின்னு கேட்கணும். அதேதான். இந்த இதை எப்படி சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மூளை சிந்திக்கிறத நிறுத்திட்டு ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஆனா எப்படி முடியும்னு கேட்கும்போது அது எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கும். ஆமா, அப்போ நம்ம சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயிக்கிறத விட நம்மள கொஞ்சம் பதற்றம் அடைய செய்யற மாதிரியான பெரிய இலக்குகள் அமைக்கும். அந்த பதற்றம் தான் நம்மள வளர்க்கும். ஆமா, இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. ஒரு பெரிய இலக்கை எழுதிட்டு அதை அடையக்கூடிய 10 வெவ்வேறு வழிகளை பத்தி யோசிக்க சொல்றாங்க. 10 வழிகளா? ஆமா, ஆரம்பத்துல ஈஸியா இருக்கும். ஆனா முதல் 2-3 வழிகளை எழுதின அப்புறம் யோசிக்கும்போது தான் உங்க மூளையோட முழு கற்பனை திறனும் தூண்டப்படும். வழக்கத்துக்கு மாறான ஐடியாக்கள் அப்பதான் வெளியில வரும். வாவ்! இந்த இடத்துல கற்பனையில் வெற்றியை காட்சிப்படுத்துவது பத்தி ஒரு விஷயம் வருது. இத படிக்கும்போது எனக்கு இது என்ன வெறும் பகல் கனவு காண்ற விஷயமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். ஆனா அது பகல் கனவு இல்லையே. ஆமா, இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ பார்க்கும்போது தான் புரியுது, அது பகல் கனவு கிடையாது. அது நம்ம மூளைக்கு நாமளே அமைத்து கொடுக்கிற ஒரு தெளிவான ஜிபிஎஸ் மேப். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம சுத்தி நடக்கிற ஆயிரக்கணக்கான தகவல்கள்ல எது நமக்கு முக்கியம்னு ஃபில்டர் பண்றது இதோட வேலை தான். ஓ, அதனாலதான் விஷுவலைஸ் பண்ண சொல்றாங்களா? ஆமா, நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து காட்சிப்படுத்தி பார்க்கும்போது உங்க மூளைக்கு நீங்க ஒரு சிக்னல் கொடுக்கறீங்க, இது எனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ மூளை அந்த இலக்கை அடையறதுக்கான வாய்ப்புகள், மனிதர்கள்னு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நமக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. முன்னாடி உங்க கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகள் கூட இப்ப ரொம்ப தெளிவா தெரியும். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஆனா இதோட இன்னொரு பரிமாணத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்ககிட்ட சரியான மனநிலை இருக்கலாம், தெளிவான இலக்குகள் இருக்கலாம். ஆனா ஒருவரால தனித்து இந்த வெற்றி பயணத்தை முடிச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. வெற்றி அப்படிங்கிறது ஒரு சோலோ ஜெர்னி கிடையாது. ஆமா, பெரிய சிந்தனையாளர்கள் மனித உறவுகளை எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கறது இங்க ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம ஒரு சமூகமா இணைஞ்சு செயல்படும் போதுதான் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்றவர்களை ஊக்கப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர். சின்ன சிந்தனையுடையவர்கள் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை கூறுவார்கள். அந்த இன்செக்யூரிட்டினால அவங்க அப்படி பண்றாங்க. ஆமா,
கார்ப்பரேட் ஆபீஸ்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர் தகவல்களை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம மறைச்சு வைப்பாங்க. ஆனா பெரிய சிந்தனையாளர்கள் சுவர்களை எழுப்புவதற்கு பதிலாக மனிதர்களுக்கிடையே உறவு பாலங்களை கட்டுவார்கள். மற்றவர்களோட நேரத்தை மதிக்கிறது, பாராட்டுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இத நான் எப்படி பார்க்கறேன்னா, நம்மள பலர் வெற்றி அப்படிங்கறத ஒரு பெரிய கேக்க பங்கு போடுற மாதிரி நினைக்கிறோம். அதாவது ஒரு ஜீரோ சம் கேம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரு பெரிய பீஸ் போடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற அளவு குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம். ஆனா வெற்றிங்கிறது ஒரு எரியும் மெழுகுவர்த்தி மாதிரி. இது ரொம்ப நல்ல உதாரணம். ஒரு எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து இன்னொரு மெழுகுவர்த்திய பத்த வைக்கிறதுனால முதல் மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் கொஞ்சம் கூட குறைஞ்சு போயிடாது. மாறாக அந்த இடமே இன்னும் அதிகமா வெளிச்சமாகும். இது ஒரு பதவியோ நாற்காலியோ கிடையாது, அது ஒரு தாக்கம். அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா, நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்க தலைமை பண்பை முடிவு செய்யும். நம்ம சக ஊழியர்களை பயத்தின் அடிப்படையில வழிநடத்துகிறோமா அல்லது ஒரு பெரிய தூர நோக்கு சிந்தனையின் அடிப்படையில வழிநடத்துகிறோமா? பெரிய சிந்தனையாளர்கள் எப்பவுமே தங்களோட அந்த விஷன் மூலமா மற்றவர்களை ஈர்த்து அரவணைச்சு செல்வாங்க. கண்டிப்பா. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த பெரிய சிந்தனைகள் எல்லாம் கேட்க ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. ஆனா ஒரு வீடியோவை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனர்ஜியா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. ஆமா, அத நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். இது எப்படி நம்மளோட அன்றாட வாழ்வியல் முறையாக ஒரு லைஃப் ஸ்டைலா மாற்றுவது? இதுக்காக சில நடைமுறை செயல்பாடுகளை இந்த புத்தக குறிப்புகள் நமக்கு கொடுக்குது. அதுல முதல் விஷயம், காலையில எழுந்த உடனே கண்ணை கசக்கிக்கிட்டு மொபைல் எடுத்து சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கு பதிலா அந்த நாளோட இலக்குகளை ஒரு சில நிமிடங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கணும். அந்த ஜிபிஎஸ் மேப்பை மூளைக்கு செட் பண்ற நேரம் அது. ஆமா. ரெண்டாவது, நீங்க யாரோட நேரம் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே உங்களை விட பெரிய சிந்தனையாளர்களோட தொடர்புல இருங்க. ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எளிதில் தொற்றிக்கொள்ளும் ஒரு விஷயம். நம்மள சுத்தி நெகட்டிவா இருக்கிறவங்க இருந்தா நாமும் நெகட்டிவா மாறிடுவோம். எக்ஸாக்ட்லி. அதுபோல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிட சுய பரிசோதனை பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இன்று என் இலக்கை நோக்கி நான் என்ன செய்தேன், நாளை எதை மேம்படுத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கணும். இது உங்களை எப்பவும் பாதையில வச்சிருக்கும். அதே சமயம் நீங்க தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். நாம எந்த இடத்துக்கு போக விரும்புறோமோ அந்த நபர் போலவே இப்போதே நடந்து கொள்ளுதல், ஆடை அணிதல் கூட தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க வெற்றிக்காக வெறும் கைகட்டி காத்துக்கிட்டு இருக்கீங்களா அல்லது அந்த வெற்றியை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்து உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்பவும் காரணங்களை சொல்வாங்க. தயார்படுத்திக்கிறவங்க களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆமா, அதான் உண்மையும் கூட. நாம இன்னைக்கு அலசின இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு சுருக்கமா 3 முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புறேன். 1, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 4 வகையான சாக்குப்போக்குகளை கண்டுபிடிச்சு குப்பையில வீசுங்க. கண்டிப்பா. 2, உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்த பிறகுதான் செயல்படுவேன் காத்திருக்காம முதல்ல செயல்ல இறங்குங்க. அந்த செயல்பாடே உங்களுக்கான தன்னம்பிக்கையை உருவாக்கும். 3, நேர்மறையான பெரிய சிந்தனையுள்ள மனிதர்களை சுற்றி உங்க வட்டத்தை அமைச்சுக்கோங்க. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆழமான தேடல் ஏதோ தத்துவங்களை பேசுறதுக்காக மட்டும் இல்ல. நாளைக்கு காலையில உங்க ஆபீஸ் மீட்டிங்ல நீங்க ஒரு புது ஐடியாவை சொல்ல தயங்கும் போதோ அல்லது ஒரு புது தொழிலை தொடங்க பயப்படும் போதோ இந்த சிந்தனைகள் உங்களுக்கு உடனடியாக பயன்படும். ஆமா, அந்த பயத்தோடயே சேர்ந்து முதல் அடியை எடுத்து வைக்கணும். இன்றைய விவாதத்தை முடிக்கிறப்போ நாம் அலசிய விஷயங்கள் அடிப்படையா வச்சு அதை தாண்டிய ஒரு ஆழமான கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற ஒவ்வொரு மாபெரும் கண்டுபிடிப்பும் வானளாவிய கட்டடங்களும் முதல்ல யாரோ ஒருத்தரோட மூளையில உதித்த ஒரு மிகச்சிறிய எண்ணத்தின் வடிவம் தானே? ஆமா. அப்படியென்றால் இப்போது இந்த நொடியில் இது எனக்கு சாத்தியமில்லை அப்படின்னு நீங்க ஒதுக்கி வைக்கிற அந்த சிறிய எண்ணம் நாளை உங்க உலகத்தையே முழுசா மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வரைபடமாக இருக்கக்கூடும். அந்த வரைபடத்தை நீங்க எப்ப வரைய போறீங்க? இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நிறைவு செய்வோம். தொடர்ந்து சிந்திப்போம், செயல்படுவோம்.